கிட்டத்தட்ட ஒரு 1,59,00,000 பக்கம் சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க. எனக்கு இதில் சரியாக காட்ட மாட்டேங்குது, இதில் பார்க்க எனக்கு தெரியல. நம்ம டிடிஎஃப் வாசன் அவரோட சேனலில் இப்போ வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காருன்னா ஒரு 1,59,00,000 கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா, அது உண்மையாக பொய்யா செக் பண்ணிடுவோமா? அதாவது நம்ம டிடிஎஃப் வாசன் சேனலுக்குள்ளே போயிட்டா இதில் வந்து மோர்னு ஒன்று கேட்க சரிங்களா, அதில் போனீங்கன்னு வைங்களேன், அதில் வந்து அவர் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்காரு, எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, இது வரைக்கும் அவர் போட்ட எல்லா வீடியோஸ்க்கு எவ்வளோ வியூஸ் வந்து எல்லாமே இதில் காட்டும். இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இதை வந்து எடுத்து வச்சிருக்கோம் சரிங்களா. எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னா மொத்தமாக ஒரு 134,63,96,818 வியூஸ் பேர் சரிங்களா. இதுக்கு 1000 வியூக்கு இந்த சேனலுக்கு போய் இதில் வந்து விளாகிங் சேனலுக்கு வந்து 22லேருந்து 150 ரூபாய்க்கு போட்டிருக்கு. இதில் ஒரு பாதி ஒரு 50 ரூபா எடுத்துப்போமா? அப்படி 50 ரூபா நம்ம கால்குலேட் பண்ணி வைங்களேன், எவ்வளோ வரும்? ஒரு 6,73,19,840 ரூபா வரும். ஆனால் அவர் என்ன சொன்னார், ஒரு 1,59,00,000 சொன்னார். அப்போ என்ன இவ்வளோ அதிகமாக வரும்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதாவது நம்ம டிடிஎஃப் சேனல் இருக்குது தெரியுமா, அதை வந்து அவர் ஷார்ட்ஸும் போடுவார் சரிங்களா. அந்த வியூஸ் நான் காமிச்சு தெரியுமா, அது வந்து வீடியோ ஷார்ட்ஸ் ரெண்டுக்கும் சேர்ந்து உள்ள வியூஸ் சரிங்களா, தனித்தனியாக பிரித்து காட்டாது. ஸோ வந்து ஷார்ட்ஸுக்கு வந்து இவ்வளோ இன்கம் வராது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அவர் மானிட்டேஷன் அதுக்கு முன்னாடி கொண்டு வீடியோ போட்டுப்பார், அந்த வியூஸ் வர மைனஸ் ஆகும். அப்படி கால்குலேட் பண்ணும்போது அவர் வீடியோஸ் தான் நல்ல இன்கம் வரும். ஸோ வந்து அவர் சொன்னது வந்து கண்டிப்பாக கரெக்ட் தான். அவருக்கு மொத்தமாகவே 1,59,00,000 தான் வந்திருக்கு. ஏன்னா யூடியூப் ஷார்ட்ஸில் காமிச்சார், அது போய் சொல்லாது. ஸோ வந்து அவர் சொன்னது உண்மை தான்.